கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டுமாக இந்த காணொளி வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். அன்பானவர்களே, கடந்த ஒரு சில வாரங்கள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலும் வெளியூர் பயணங்களினாலும் இந்த யூடியூப் சேனலிலே மெசேஜ் போட முடியாத ஒரு சூழல் இருந்தது. ஆகவே கர்த்தர் கொடுத்த நல்ல சுகத்திற்காகவும் இந்த நாளிலே இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனுடைய செய்தியை கொடுக்கும்படியாகவும் கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினார். ஆகவே அவருக்கு நன்றிகளையும் துதிகளையும் நான் ஏறெடுக்கிறேன். எனக்காக ஜெபித்த அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பான நன்றிகளையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, ஒரு புதிய மாதத்திற்குள் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். புதிய ஆண்டிலே ஒரு மாதம் கடந்து இரண்டாவது மாதத்திலே முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே தேவ சமூகத்திலே அமர்ந்து தேவனை நோக்கி பார்க்கிறோம். அவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். காத்திருப்பது எவ்வளவு மேன்மையானது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கே காத்திரு என்று வேதம் நமக்கு சொல்கிறது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற நமக்கு நிச்சயமாக தேவன் ஆசீர்வாதத்தை தருவார். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னவர். அவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் நம் மீது அவர் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் யோசிக்க வேண்டும். அவருடைய அன்பு இல்லை என்றால், அவருடைய கிருபை இல்லை என்றால் நாம் நிர்மூலமாகி இருப்போம் என்பது உண்மையான காரியம். ஆகவே அவருடைய கிருபையும் அவருடைய அன்பும் தான் நம்மளை இந்நாள் வரையிலும் பாதுகாத்து வருகிறது என்பதிலே சந்தேகமில்லை. அன்பு, இயேசுவின் அன்பு, அது அளவிடப்பட முடியாதது என்று ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது. ஆகவே இயேசுவினுடைய அன்பு எவ்வளவு பெரியது அல்லது எவ்வளவு மகத்துவமானது என்பதை கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்தவர்களுக்குத்தான் அது நன்றாக தெரியும். அப்படியானால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படியானால் அந்த அன்பு என்பது என்ன? அன்பை பற்றியதான விளக்கம் ஏதாவது உண்டா என்று சொல்லி யோசிக்கின்ற பொழுது, அன்பை குறித்து உலகத்திலே விளக்கம் கொடுத்த ஒரே புத்தகம் எது என்று சொன்னால் அது பைபிள் மாத்திரம்தான். மற்ற எந்த ஒரு புத்தகத்திலும் அன்பை குறித்து விளக்கம் சொல்லப்படவில்லை. அல்லது வேறு மதங்களிலும் இதை குறித்ததான அன்பை குறித்ததான விளக்கம் சொல்லப்படவில்லை. வேதாகமத்தில் மட்டும்தான் அன்பிற்கான விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது 1 தீமோத்தேயு 1:5 அங்கே சொல்லுகிற பொழுது, நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் சுத்தமான இருதயத்திலும் பிறப்பதுதான் அன்பு என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே நம்மளுடைய சிந்தனைக்கென்று நான் கொண்டிருக்கிற தலைப்பு, அன்பில் ஒன்றிணைந்திருங்கள். அன்பில் ஒன்றிணைந்திருங்கள் அல்லது ஒன்றிணைதல் என்ற தலைப்பின் கீழாக சிந்திக்கும்படி அழைக்கப்படுகிறோம். அதற்கு நான் ஆதாரமாக எடுத்திருக்கிற வேத பகுதி 1 கொரிந்தியர் 1:10 முதல் 18 வசனங்கள் அடங்கிய பகுதி. அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இருந்து சில பகுதிகளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அன்பானவர்களே, அன்புதான் நமது பலவீனம் என்றால் நாம் தான் இந்த உலகத்திலே மிகச்சிறந்த பலசாலி. மறுபடியுமாக நான் சொல்கிறேன், அன்புதான் என்னுடைய அல்லது உங்களுடைய பலவீனம் என்றால் நீங்களும் நானும் தான் இந்த உலகத்திலே மிகச்சிறந்த பலசாலி. எப்படி என்று சொன்னால், கல்லை விட வலிமையுடையது இரும்பு. ஏனென்றால் இரும்பு கல்லை உடைத்துவிடும். இரும்பை விட பலமுடையது நெருப்பு. ஏனென்றால் நெருப்பு இரும்பை உருக்கிவிடும். நெருப்பை விட பலமுடையது நீர். ஏனென்றால் நீர் நெருப்பை அணைத்துவிடும். இப்படி நாம் ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இவை எல்லாவற்றையும் விட உறுதியானதும் அது வலிமையானதுமாக இருக்கக்கூடியது
தன்னகத்தை இழுக்கக்கூடியதமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் அது அன்புதான். அன்புதான் வலிமை உடையது, அதுதான் மிக சிறந்த பலமுடையதாகவும் இருக்கிறது. அன்பு என்பது சுயநலமற்றது, அது பிறர் நலம் நாடக்கூடியதாக இருக்கிறது. அன்பு என்பது எனக்கு என்ன தேவை என்ற அடிப்படையில் அது இயங்காது. மற்றவருடைய தேவையில் அவளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு, தியாகத்தை மேற்கொள்வதற்கும் கூட அது என்ன செய்யும்? உறுதுணையாக இருக்கும். அதுதான் அன்பு. அன்பானவர்களே, இந்த அன்பிலே இணைந்திருத்தல் என்ற அந்த காரியத்தை பார்க்கிற பொழுது அன்போடு கூட செயல்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய 12 சீடர்களை தெரிவு செய்கின்றார். அவர்களை தெரிவு செய்து அவர்களை சீடர்களாக அவருக்கு பயிற்சி கொடுத்து அவர்களை தம்மோடு இருக்கவும் இணைந்து இறைப்பணி ஆற்றும்படியாகவும் அவர்களை தெரிவு செய்கிறார். ஆக அவரோடு சேர்ந்து வேதாகமத்தின் புஸ்தகங்களை பார்க்கின்ற பொழுது புஸ்தகங்களின் தொகுப்பு அல்லது புஸ்தகங்களின் ஒன்றிணைப்பு என்று நாம் பார்க்கிறோம். வெவ்வேறு புஸ்தகங்களை கொண்ட 66 புஸ்தகங்களை கொண்ட ஒரு தொகுப்பு தான் வேதாகமம். வேதாகமத்திலே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற 3 நிலைகளில் செயல்படுகிறவர் ஒன்றிணைந்த கடவுளாக. ஆகவே அன்பிலே ஒன்றிணைக்க வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு செய்தால், அன்பாக இருந்தால் நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்று மற்றவர்கள் கண்டுகொள்வார்கள், சீடர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லி அங்கே சொல்வதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, அன்பு எவ்வளவு வலிமையானது என்பதை இப்பொழுது நாம் பார்த்தோம். மீண்டுமாக அதில் 3 உபதலைப்புகளோடு இந்த காரியத்தை நாம் சிந்திப்போம். முதலாவது, இறை அன்பின் கட்டளையில் ஒன்றிணைதல். கடவுளுடைய அன்பினாலே அவருடைய கட்டளைகளோடு நாம் ஒன்றிணைந்து செயல்படுதல். கடவுள் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி அவர் நினைக்கின்றார். அப்படி அவர் நினைக்கின்ற பொழுது அவர் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால், அவருடைய நியமங்களையும் அவருடைய ஒழுக்கங்களையும் அல்லது ஒழுங்குகளையும் இந்த பிள்ளைகள் அல்லது தான் விரும்புகிற, ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகள் கடைப்பிடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புவதை நாம் பார்க்கிறோம். அதை குறித்து நாம் வாசிக்கிற பொழுது லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிற பொழுது, ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ள கடவீர்கள். அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான். எவனும் அவைகளால் பிழைப்பான். நான் கர்த்தர். கடவுள் அந்த வார்த்தையை சொல்கிறார். என்னுடைய நியமங்களையும் என்னுடைய கட்டளைகளையும் நீங்கள் கைக்கொள்வீர்களேயானால் பிழைப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக அவருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் நாம் கடைப்பிடிக்கிறோமா என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்ப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த மக்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி மோசே அவர் அழைத்து வருகிறார், வழி நடத்துகிறார். ஆனால் மோசேயை கானானுக்குள் செல்வதற்கு ஆண்டவர் தடை போடுகிறார். அவர் கானானுக்குள் செல்ல இயலாத சூழ்நிலையிலும் எப்படி மக்கள் வாழ வேண்டும் என்பதை தெளிவாக அந்த மக்களுக்கு எடுத்துரைக்கிறார். நான் உங்களோடு கானானுக்குள் வர இயலாது, எனக்கு பதிலாக யோசுவா வருவார். ஆகவே நீங்கள் அங்கு சென்றாலும் இறைவனினுடைய அன்பின் கட்டளைகளை மறந்துவிட வேண்டாம் என்று இஸ்ரேல் மக்களுக்கு வலியுறுத்தக்கூடிய மகனாக ஒரு தலைவனாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது அவர் அந்த மக்களுக்கு வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள், இறுக பற்றி கொள்ளுங்கள், அவரை விட்டு விடாதிருங்கள், உறுதியாக பற்றி கொள்ளுங்கள், அவருடைய கட்டளைகளை பின்பற்றுங்கள்,
அவரை உறுதியாக பற்றி கொள்வது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொன்ன கட்டளைகளையும் நியமங்களையும் நீங்கள் பின்பற்றுங்கள். மூன்றாவது காரியம், அவர் நம்மோடு இருக்கிறார் என நம்புங்கள். கடவுள் எப்போது நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நம்புங்கள். நான்காவது, அவரை இவ்வளவு சமீபமாய் கொண்டிருக்கிற நாம் தான், அந்த ஜனம் நாம் தான் என்பதை நீங்கள் உணருங்கள். கடவுளை மிக சமீபமாக கொண்டிருக்கிற ஜனம் நாம் தான் என்பதை நீங்கள் உணருங்கள். அப்படியானால் அனுபவியுங்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் கற்றுக்கொண்டதை வாழ்நாள் முழுவதும் காத்து கொள்ளுங்கள். கடைசியாக அதை அடுத்த சந்ததிக்கு எடுத்து செல்லுங்கள். அன்பானவர்களே, மோசே சொன்ன காரியம் என்ன? ஆண்டவரை உறுதியாக பற்றிக்கொள், அவரை பின்பற்றி நட, அப்புறம் அவர் நம்மோடு இருக்கிறார் என நம்புங்கள். அப்படிப்பட்ட ஜனம் நாம் தான் என்பதை உணருங்கள். அதுக்கு ஐந்தாவது காரியமாக, வாழ்நாள் முழுவதும் அவரை நம்பி அவருடைய வார்த்தைகளை பின்பற்றுங்கள். ஆறாவது, அதை அடுத்த சந்ததிக்கு எடுத்து செல்லுங்கள் என்று சொல்லி அங்கே சொல்வதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் அன்பினால் ஒன்றிணைந்து செயல்படும்படியாக, ஒரு குடும்பமாக ஆண்டவருடைய கட்டளையில் ஒன்றிணைந்து செயல்படும்படியாக மோசே அங்கே வழி நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு புதிய கட்டளையை கொடுத்திருக்கிறார். ஒருவரில் ஒருவர் அன்பு செலுத்துங்கள். அந்த அன்பை விட வேறு ஒரு கற்பனை ஒன்றுமில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படியானால் நாம் அன்பு செலுத்துகிறோமா என்பதை யோசித்து பார்ப்போம். இரண்டாவது, இறை உறவில் அன்பு செலுத்துங்கள் அல்லது ஒன்றிணைங்கள். இறை உறவில் ஒன்றிணைங்கள். உறவு என்ற சொல் மிக அழகான ஒரு சொல். அப்போஸ்தலனாகிய பவுல் எங்கெல்லாம் செல்கிறாரோ, எங்கேயெல்லாம் சபைகளை நிறுவுகிறாரோ, அந்த சபை மக்களோடு தன்னை அடையாளப்படுத்தி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அன்பானவர்களே, கொரிந்து பட்டணம் மிகப்பெரிய பட்டணமாக இருந்தது. அது வணிக பட்டணமாக இருந்தது. ஆகவே அங்கு பல தெய்வ வழிபாடுகள் அங்கே காணப்பட்டன. மக்கள் வெவ்வேறு தெய்வங்களை வழிபட்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். வெவ்வேறு கலாச்சாரங்கள், இன்னும் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களும் அங்கு காணப்பட்டது. அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சபைக்கு ஊருக்கு சென்று ஆண்டவரை பற்றி அறிவித்த பொழுது மனம் திரும்பி ஞானஸ்தானத்தை பெற்று சபையிலே சேர்ந்த மக்கள் அநேகராக இருந்தார்கள். இருப்பினும் அந்த கொரிந்து சபையிலே இருந்த மக்களுக்குள் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்பட ஆரம்பித்தது. வாசியுங்கள், கலாத்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, கிறிஸ்துவுக்குள் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் இப்படிப்பட்ட பாகுபாடுகள் இல்லை. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள். மிக அழகாக வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். ஆனால் இன்றைய உலகத்தின் போக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். ஆனால் தங்களுடைய ஜாதியை போட்டு பின்பாக கிறிஸ்தவர் என்று சொல்லக்கூடிய, அல்லது கிறிஸ்துவுக்கு பல பெயர்கள் இருப்பது போல, அல்லது ஜாதிகள் இருப்பது போல இன்றைய உலகம் இருப்பதை கிறிஸ்தவர்களுக்குள்ளே இப்படிப்பட்ட பாகுபாடுகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே தீண்டத்தகாதவர்கள் என்று நினைக்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஆலயத்திற்குள்ளும் இருக்கிறது, ஆலயத்திற்கு வெளியிலும் இருக்கிறது. அப்படியானால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இந்த கிரேக்கன் என்றுமில்லை, யூதன் என்றுமில்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள் என்றால், ஒன்றுபட்ட சமுதாயத்தை உருவாக்குவதற்கு அந்த கிறிஸ்தவர்கள் என்ன முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது என்னவாக இருக்கிறார்கள் என்பதை யோசிக்க வேண்டும். அன்பானவர்களே, பிறப்பின் அடிப்படையிலே வேற்றுமைகளையும் வித்தியாசங்களையும் கொண்டு வந்து அதனால் பாதிக்கப்படுகிற மக்கள் அன்புக்காக இயங்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதை இந்த நாளில் நாம் பார்க்கிறோம்.
நாம் சொல்லுகின்ற பொழுது நான் இன்ன கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறோம் அல்லவா? அப்படியானால் அதில் பாகுபாடு அங்கே இருக்கிறது என்பது தானே. இல்லை, நான் அதெல்லாம் பார்ப்பதில்லை என்று சொன்னால் பின்பு ஏன் அதற்கு முன்பாக தங்களுடைய ஜாதியின் பெயரை அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை யோசித்து பாருங்கள். ஒருவேளை நீங்கள் இப்படி சிந்திக்கலாம், ஆபிரகாம் தன்னுடைய இனத்தில் தானே பெண்ணெடுத்தான் என்று சொல்லி ஒருவேளை யோசிப்பீர்களே. ஆனால் அன்பானவர்களே, ஆபிரகாம் அவன் இருந்த இடம் யெகோவாவின் வணக்கத்தார் இல்லாதபடியினால் யெகோவாவின் வணக்கத்தார் எங்கே இருக்கிறார்களோ அங்கே சென்று தன்னுடைய மகனுக்கு பெண் பார்க்கும்படியாகத்தான் அவன் சென்றானே தவிர தன்னுடைய இனத்தில் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவன் யோசிக்கவில்லை. ஏனென்றால் அவன் தங்கியிருந்த இடம் புற மதத்து வழிபாட்டு மக்கள் இருந்த இடமாக இருந்தது. ஆகவே அன்பானவர்களே, ஆண்டவருக்குள் இருக்கிற நாம் ஒரே கிறிஸ்துவுக்குள் இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆகவே தான் கொரிந்து சபைக்கு அவர் சொல்லுகிற பொழுது, நீங்கள் ஒற்றுமையுடன் இருங்கள், அமைதியுடன் வாழுங்கள். இப்படி வாழ்கின்ற பொழுதுதான் நீங்கள் நல்ல வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்து திருச்சபைக்கு சரீரமாக இருக்கிறார். அந்த சரீரத்தினுடைய அவயவங்களாய் நீங்கள் எல்லாரும் இருக்கிறீர்கள். அவயவங்களாய் இருக்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது இதில் வேற்றுமை, இடதுகைக்கும் வலதுகைக்கும் வேற்றுமை பாராட்டுவதற்கு நம்மிடத்தில் ஏதேனும் உண்டா என்பதை யோசித்து பாருங்கள். எனவே அன்பானவர்களே, இறை உறவிலே, ஆண்டவர் சொன்ன அந்த உறவிலே நாம் ஒன்றிணைந்து செயல்படும்படியாக அழைக்கப்படுகின்றோம். கடைசியாக இறை அன்பில் ஒன்றிணையுங்கள். புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகின்ற இந்த கடவுளுடைய அன்பிற்கு அகாப்பே என்ற ஒரு சொல், கிரேக்க சொல் பயன்படுத்தப்படுகிறது. அகாப்பே என்பதற்கு காட்ஸ் லவ் அண்ட் கான்ஸ்டன்ட், அதாவது ஆழமான மற்றும் தொடர்ச்சியான அன்பை அது குறிக்கிறது. ஆழமான மற்றும் தொடர்ச்சியான அன்பை அது குறிக்கிறது. கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தியிலும் கூட, அவர் அறிவித்த அந்த நற்செய்தியிலும் கூட அன்புதான் மிக மையப்பொருளாக காணப்பட்டது. ஆகவே தான் அன்பில்லாதவன் கடவுளை அறியான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். கடவுள் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்வது போல அவர் சொன்ன செய்தியின் மையப்பொருள் அன்பாக இருந்தது. அன்பில்லாதவன் கடவுளை அறியான். இன்னுமாக வேதத்தில் நாம் பார்க்கிற பொழுது அன்பு என்பது பரிசுத்த ஆவியின் கனிகளில் ஒன்று. அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியினுடைய வரங்களிலே அன்பு என்பது ஒன்று. அது கடவுளுடைய குணாதிசயங்களை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்குது. குணாதிசயமாகவும் அது காணப்படுகிறது. கடவுளிடம் அன்பு செலுத்துவது போல் நாம் பிறரிடமும் அன்பு செலுத்த வேண்டும். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயா. இதற்கு ஒப்பான கற்பனை வேறு ஒன்றுமில்லை, இதற்கு மிஞ்சிய கற்பனை வேறு ஒன்றுமில்லை என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. ஆகவே நம்மிடத்திலே அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் அந்த அவருடைய அன்பை மற்றவர்களுக்கு காட்ட வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்குது. நம்மளுடைய கட்டளை, அவர் நமக்கு கொடுத்த கட்டளையாக இருக்கிறது. அப்படியானால் ஆண்டவரிடத்திலே நான் அன்பு செலுத்துகிறேன், அவருடைய கட்டளைகளை பின்பற்றி நடக்கிறேன், அவருடைய எல்லா விஷயங்களிலும் ஆண்டவரை நான் முன்னிறுத்துகிறேன் என்று சொன்னால், ஆண்டவர் சொன்னது போல நாம் மற்றவரிடத்திலே அன்பு செலுத்த வேண்டியது நமக்கு காரியமாக இருக்குது. உனக்கு அடுத்தவரிடத்திலே அன்பு பாராட்டு. அப்படி சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே சொன்ன ஒரு விஷயத்தை அங்கே சுட்டி காட்டி, பகைவனிடத்திலே வெறுப்பு கொள் என்று மோசே சொன்னதை சுட்டி காட்டி, நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன், உன்னுடைய பகைவரிடத்திலே அன்பு செலுத்துவாயாக என்ற ஒரு புதிய உடன்படிக்கையை, ஒரு புதிய கட்டளையை நமக்கு கொடுக்கிறார். ஆகவே நாம் கடவுளுடைய அன்பிலே ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். நாம் அப்படி ஒன்றிணைந்து செயல்படுகின்ற பொழுது புற மதத்தவர் அல்லது புற மக்கள் நம்மை பார்க்கிற பொழுது இது கடவுளின் அன்பு என்பதை நம் வழியாக பார்த்து
நம்மோடு ஒன்றிணைக்கக்கூடிய மக்களாக இருப்பார்கள் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே ஒன்றிணைந்த சமுதாயமாக வடிக்க வேண்டுமானால், அதை உருவாக்க வேண்டுமானால், நாம் கடவுளுடைய கட்டளைகளையும் அவருடைய ஒழுக்க நெறிகளையும் அவருடைய வார்த்தைகளையும் பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதிலே சந்தேகமில்லை. இரண்டாவது, அவர் சொன்னபடி இறை உறவிலே நாம் நிலை கொண்டிருக்க வேண்டும், ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். நமக்குள் பாகுபாடுகள் அற்று நான் கிறிஸ்துவின் பிள்ளை என்ற ஒரு உறவிலே நாம் வாழும்படி, இணைந்து செயல்படும்படி அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக, இறை அன்பிலே ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். நான் என்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிக்கிறேன், அவர் அன்பாய் இருக்கிறது போல அந்த அன்பை நான் அப்படியே பிரதிபலிக்கிறேன் என்று சொல்வோமேயானால் அதுதான் அன்பிலே ஒன்றிணைதல். ஆக ஆண்டவர் சொன்ன 1 தீமோத்தேயு 1:5 சொன்ன அந்த வார்த்தைகளை மீண்டும் நினைவுபடுத்தி நான் முடிக்கிறேன். அன்பானவர்களே, மாயமற்ற விசுவாசத்திலும் நல் மனசாட்சியிலும் தூய இருதயத்திலும் சுத்தமான இருதயத்திலும் பிறப்பதுதான் அந்த அன்பு. ஒருவேளை அந்த அன்பு உங்களிடத்தில் இருக்குமானால் நீங்கள் தான் இந்த உலகத்தினுடைய பலசாலி. கர்த்தர் தாமே இந்த காரியங்களை நமக்கென்று ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, அருமையான வேளைக்காக ஸ்தோத்திரம். மீண்டுமாக ஒரு புதிய மாதத்தை காண்பித்தீர், அதற்காய் நன்றி. ஆண்டவரே, கடந்து வந்த நாட்கள் எல்லாம் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர். ஒரு மாதத்தை கடந்தோம், புதிய மாதத்தை கண்டோம், அதற்காக உமக்கு நன்றி. முதல் ஞாயிற்றுக்கிழமையில் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கு தேவனுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய பாக்கியத்தை தந்தீர், அதற்காய் நன்றி. அன்பு எவ்வளவு மிகப்பெரிய ஆயுதம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். ஆண் தகப்பனே, நாங்கள் அன்பில் இணைந்து செயல்பட, அன்பை பிரதிபலிக்க, ஆண்டவரே நீர் எங்களிடத்தில் காண்பித்த அன்பை அப்படியே மற்றவர்களுக்கு நாங்கள் பிரதிபலிக்க எங்களுக்கு உதவி செய்தலும். ஆம் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஒன்றுபட்ட சமுதாயத்தை உருவாக்குவதற்கு எங்களால் ஆண்டவரை இயன்ற மட்டும் நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்தலும். கேட்ட ஜனங்களை ஆசீர்வதித்தலும். இந்த வார்த்தைகள் ஆண்டவரை வெறுமையாய் இல்லாதபடிக்கு அது நிச்சயமாய் பலன் கொடுக்க உதவி செய்வீராக. சுகவீனத்தில் இருப்பவர்களுக்காக, பலவீனத்தில் இருப்பவர்களுக்காக எல்லாருக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். தேவைகளுக்காக ஆண்டவரே, விசேஷமாய் பரீட்சை எழுதப் போகிற மாணவர்களுக்காக ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். பிள்ளைகளுக்கு ஏற்ற ஞானத்தை கொடுத்து, விவேகத்தை கொடுத்து, ஞாபக சக்தியை கொடுத்து, ஆண்டவரே கேட்ட கேள்விகளுக்கு ஏற்ற விடையளிக்கக்கூடிய விவேகத்தை தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தந்து வழி நடத்துவீராக. உடைய கரங்களுக்குள்ளே ஒப்படைத்து செபிக்கிறோம். ஆசீர்வதித்தருளும். மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.